Taste the Daily. மக்கா வணக்கம்டே. அப்புறம் என்னப்பா, நாளையிலேருந்து 500 ரூபாய்க்கு சிலிண்டரு, 75 ரூபாய்க்கு பெட்ரோலு, கல்வி கடன்லாம் ரத்தாயிடும், கூடவே நீட் தேர்வு ரத்து, ஏழை பெண்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம். இதெல்லாம் சொல்லித்தான் ஒரு குரூப் ஓட்டு வாங்கியிருக்கு. அதுலேயும் அவளுக்கு சின்ன சர்க்கிள் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்க? இந்தியா கூட்டணி ஆட்சியை மாற்றா தான் கொடுப்போன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை சொன்னமே ஓட்டு வாங்கணுமே சொன்னதை செய்யணுமேன்னு மாநில அரசு நிதியிலிருந்து இதெல்லாம் செய்வாங்களா? ஏற்கனவே 21 கொடுத்த வாக்குறுதிகள் ஒரு பக்கம் இருக்குது. கொஞ்ச நாள் பொறுத்திருந்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போதைக்கு போய் குறுஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகள் எடுத்து வைக்கிறேன். திமுக வெற்றிக்கு யார் காரணம்? அண்ணன் உதயநிதியா இல்லை அக்கா கனிமொழியான்னு 2 தரப்பு ஆதரவாளர்களும் முட்டிக்கிட்டு கிடக்காங்க. கவர்ச்சிகரமான வாக்குறுதியும் அதிகார பலமும் தான் காரணம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லுதாங்க. இந்த உடன்பிறப்புகளுக்கு இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. வெற்றி படிவம் மேலே கையை வச்ச தனித்தொகுதி எம்எல்ஏவோட கையை திமுக மாவட்ட செயலாளர் தட்டி விட்டுருக்காரியா. ஜெயிச்ச உடனே சுயரூபத்தை காட்டுறாங்கன்னு ஜனங்க சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெத்துங்கிற மாதிரி ஆகிட்டு திமுகவோட நிலைமை. திமுகவோட வாக்கு வங்கி 6.40 அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஆக 3 ஆண்டு கால ஆட்சியில் ஹெவியாக அதிருப்தி இருக்குன்னு தெரியுது. ஏதோ தேசிய அரசியலை பேசி இப்போதைக்கு தப்பிச்சிருக்காங்க. வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்து தொண்டர்களுக்கு பிரியாணி போட்டிருக்காரு. பிரியாணிக்காக முண்டியடிச்ச உடன்பிறப்புகளை அட்டைப்பெட்டி வச்சு அடிச்சு துவச்சிருக்காரு திமுக நிர்வாகி. அப்படி அந்த பிரியாணியை சாப்பிடணுமா அப்படின்னு நாங்கள் கேட்கல, உடன்பிறப்புகள் புலம்புதாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அரசியலே இல்லை. இனிதான் அரசியல் ஆட்டத்தை பார்க்கவே போகிறீங்க. 500 ரூபா சிலிண்டரில் ஆரம்பித்து வருஷத்துக்கு 1 லட்சம் பணம் வரைக்கும் பல வாக்குறுதிகளை சொல்லி திமுக கூட்டணி 40 தொகுதியில் ஜெயிச்சிடுச்சு. சரிதான். இப்போ இந்த வெற்றிக்கு யார் காரணம்? அதுதான் பஞ்சாயத்து. மக்கா, அன்னை உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கணும்னு ஒரு குரூப்பும், இல்லை துணை முதல்வர்லாம் ஆக்க வேண்டான்னு ஒரு குரூப்பும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ரெண்டுமே திமுக குடும்பம் தான். குறிப்பாக அக்கா கனிமொழியின் ஆதரவாளர்கள் ஐயா ஸ்டாலினுக்கு அடுத்தது அக்கா கனிமொழி தான்னு நிற்கிறாங்க. அதனால தான் அண்ணன் உதயநிதி இப்போ வர துணை முதல்வர் ஆகலை. இப்போ இந்த தேர்தல் முடிவு வந்த உடனே வெற்றிக்கு விதையிட்ட சின்னவரேன்னு ஒரு கோஷத்தை போட்டு அண்ணனை துணை முதல்வர் ஆக்கிடலான்னு அண்ணனின் ஆதரவாளர்கள் பிளான் போட்டதாக தகவல். அந்த பிளானை உடைக்கிற மாதிரி அக்கா கனிமொழியின் ஆதரவாளர்கள் முந்திக்கிட்டு கோஷம் போட்டாங்க. அதாவது இந்த வெற்றிக்கு காரணம் அவங்களும் இல்லை இவங்களும் இல்லை. 500 ரூபாய்க்கு சிலிண்டரு, 72 ரூபாய்க்கு பெட்ரோலு, ஏழை பெண்களுக்கு வருஷம் தவறாமல் 1 லட்ச ரூபா பணம், மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம், கல்வி கடன் தள்ளுபடி, இப்படி நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அதுக்கு கிடைச்ச வெற்றி தான். வாக்குறுதி எல்லாம் வழக்கம் போல் பொய் வாக்குறுதினாலும் ஜனங்க நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆக இந்த வெற்றிக்கு அவங்களும் காரணம் இல்லை இவங்களும் காரணம் இல்லை. அது தெரியாம யாரால ஜெயிச்சோம்னு மல்லு கட்டிட்டு கிடக்காங்க. இப்படியே மல்லு கட்டிட்டு கிடக்கட்டும். மக்கா, நீங்க சொல்லுங்கப்பா, திமுக இந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க கொஞ்சம். தேர்தல் முடிவு வந்து 1 வாரம் கூட ஆகலை. சூட்டோட சூடா திமுக கும்பல் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. வெற்றி படிவத்தை வாங்கையில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏ அப்படி சேர்த்தாப்புல ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காருயா. இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் கையை திமுக மாவட்ட செயலாளர் தட்டி விட்டுருக்காரப்பா. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனி ஜெயிச்சு விட்டாப்படி. ஜெயிச்சவங்களுக்கு தேர்தல் அதிகாரி வெற்றி படிவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கையில் கட்சிக்காரங்க கூட்டணி கட்சிக்காரங்கெல்லாம் கூட நின்று வாங்குறது வழக்கம். அந்த வகையில் வேட்பாளர் நவாஸ்கனி கூட திமுக மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், அமைச்சர் ஐயா ராஜகண்ணப்பன், திமுக எம்எல்ஏ முருகேசன் எல்லாரும் இருந்தாங்க. அண்ணன் முருகேசன் தனித்தொகுதி எம்எல்ஏ. எல்லாரும் கூட்டமாக வெற்றி படிவத்தில் கை வச்சாங்க. வைக்கையில் மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அண்ணனோட கையை தட்டி விட்டார். ஏன் தட்டி விடணும்? தனித்தொகுதி எம்எல்ஏங்கிறதாலையா அப்படின்னு நாங்கள் கேட்கல, ஜனங்க கேட்குறாங்க.
இந்த காட்சிகளை பார்த்து திமுக அப்படிலாம் இல்லை, ஃபோட்டோவை மறைச்சாரு அதான் தட்டி விட்டோம்னு ஏதாவது சாக்கு சொல்லலாம். ஜனங்க அந்த சாக்கு போக்கையெல்லாம் நம்புவாங்களான்னு தெரியல. ஜனங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, அமைச்சர் ஐயா சாத்தூர் ராமச்சந்திரன் ஒரு தனி தொகுதி எம்பியை நிற்க வச்சு பேசுனதில் ஆரம்பித்து அண்ணன் திருமாவளவனுக்கு பொது தொகுதி கொடுக்க மாட்டோன்னு அடம்பிடிச்சது வரைக்கும் பல நேரங்களில் திமுக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நிறைய சம்பவம் பண்ணியிருக்கு. பத்தாக்குறைக்கு வேங்கை வயலில் ஆரம்பித்து தீவெட்டிப்பட்டி வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வர்ற பிரச்சனைகளில் திமுக என்ன முடிவு எடுத்ததுன்னு ஊருக்கே தெரியும். அதனால தான் கையை தட்டி விடுற இந்த வீடியோவை பார்த்ததும் திராவிட மாடல் சுய ரூபத்தை காட்டிருச்சுன்னு சொல்லுதாங்க. வெற்றி படிவம் வாங்கும் போதேவா காட்டணும்? என்னமோ மக்கா, நீங்கள் இந்த காட்சிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. ஐயா ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே மின்தடையே இல்லைன்னு மின்சாரத்துறை அறிக்கை வெளியிட்டாங்க. அப்புறமா மின்தடை இல்லாமல் இருக்க பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு அரசாங்கத்திட்ட இருந்து இன்னொரு அறிக்கையும் வந்தது. இந்த அறிக்கைகள் வந்ததால் எந்த பயனும் இல்லை, ஜனங்க இருட்டில் தான் கிடக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பவர் கட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒன்று கரண்ட் இருக்க மாட்டேங்கி, இருந்தால் லோ வோல்டேஜ் கரண்ட் வருது. கரண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, விசிறிக்கிட்டே காலத்தை ஓட்டலாம். ஆனால் லோ வோல்டேஜ் வந்து தவணையில் வாங்கி வச்ச பொருளெல்லாம் பொசுங்கி போச்சுன்னா என்ன செய்ய? எவ்வளவு கஷ்டம். எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்குன்னாலும் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பக்கம் இருக்கிற பஞ்சுவாஞ்சேரி மக்கள் நம்மக்கிட்ட புலம்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. எங்கள் ஸ்ட்ரீட்டில் கம்பம் கூட இல்லை, ரொம்ப வோல்டேஜ் வேறு ரொம்ப ட்ராப். தினமும் நைட்டில் சொல்கிறத விட பகல்லையும் ரொம்ப ட்ராப் இருக்குது. அதுவும் ஒரு 60 to 90 தான் இருக்கே வோல்டேஜ். பயங்கர லோ பவர். வாஷிங் மிஷின் போட முடியல, நைட்டில் ஃபேன் ஓடுதான்னு கூட தெரியல. ஃபுல்லாகவே அவ்வளோ செட் ஆகி பயங்கரமாக ஸ்லீப்பே பண்ண முடியல, பயங்கர இதுவாகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு டேங்கோட மோட்டர் போட முடியல, அக்வாகார்ட் பாயிண்ட் போட முடியல, எதுவுமே போட முடியல. தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மினிமம் பவர் கூட கொடுக்காம ஒரு 150 கூட வரமாட்டேங்குது. இங்கே ஏரியாவில் வந்து கரண்டே ரொம்ப பற்ற மாட்டேங்குது, ரொம்ப லோ வோல்டேஜாக இருக்குது, லைட்டு எதுவுமே எரிய மாட்டேங்குது. ரெண்டாவது ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஒரு சட்னி கூட போட முடியல, மிக்சினா எடுக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு எப்பயுமே கரண்டே இருக்க மாட்டேங்குது, எப்போ போகுதுன்னு தெரியல. ஃபேன் ரொம்ப அந்த வெயிலுக்கு இருக்கவே முடியல வீட்டில் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. இங்கே வந்து வோல்டேஜ் ப்ராப்ளம். நைட் ஆனால் சுத்தமாக பிள்ளைங்கள்லாம் தூங்கவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து வீட்டில் பொருளுங்கள்லாம் பெஸ்ட் ஆகிடுமான்ட்டு ஒரு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு வோல்டேஜ் போய் வருது. ஏசி எடுத்ததுன்னா ஃப்ரிட்ஜு ஆஃப் ஆகிடுது. அந்த மாதிரி ஏதாவது பொருளுங்க போனதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் ஒன்று இதாகுது. ஏசி சுத்தமாக எடுக்கவே மாட்டேங்குது நைட் நேரத்தில். அது லோ வோல்டேஜ் வந்துட்டு போகும்போது ஃபேன் போயிடுச்சு. எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் வாஷிங் மிஷின் போயிடுச்சு, பக்கத்து வீட்டில் ஏசி போயிடுச்சு. எதுவுமே எடுக்க மாட்டேங்குது பொருளுங்க. சின்ன சின்ன குழந்தைங்க நைட்டில் தூங்கவே முடியல எங்களால். நம்ம மாடிக்கும் கீழே மெயின் ரோட்டுக்கும் இப்படி தான் நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் சுத்தமாக தூங்கவே முடியல. பசங்களை ரெஸ்ட்டு ரொம்ப இங்கே கரண்ட் தொல்லையாக இருக்குது. கேட்டீங்களா? எல்லாம் எப்படி புலம்புதாங்கன்னு பாருங்க. மின்சாரத்துறை என்னடான்னா மின்தடையே இல்லைங்கிறாங்க, மக்கள் என்னடான்னா இப்படி சொல்கிறாங்க. மக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கய்யா. ஐயா ஸ்டாலின் ஏதாவது செய்தாரான்னு பார்ப்போம். அப்புறம் மக்கா, ஐயா ஸ்டாலின் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காராம். அதில் கூட்டாட்சியை தான் இந்திய மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுதாங்க. இப்போ விவரம் தெரிஞ்சவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா இம்பிட்டு சொல்லுதார்ல, நாளைக்கு ஒரு வேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா அண்ணன் திருமாவளவனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து கூட்டாட்சியை நடத்துவாங்களான்னு கேட்க நாம் கேட்கல, விவரம் தெரிஞ்சவங்க தான் கேட்குறாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.